இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம மறுபடியும் விடுதலை பயணம் கதை பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதோட முன்னாடி பாகங்கள் எல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கதை லைனாக புரியும். இப்போ இஸ்ரேல் மக்கள் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அவங்கள ஆண்டவர் வழிநடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா, பெலிஸ்தேர் நாட்டு வழியாக நெடுஞ்சாலை வழியாக நேர் வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம் தான். ஆனால் அங்கே ஏதாவது போர் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மக்கள் திரும்பி எகிப்துக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்கள பாலை நிலத்து வழியாக சுற்று பாதையில் கூட்டிகிட்டு வருவார். அதுக்கு கடலெல்லாம் தாண்டி வரணும். அப்போ அவங்க இப்படி வெளியேறி வர்றப்போ யோசேப்போட எலும்புகளை எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா யோசேப்பு சொல்லியிருப்பார், கடவுள் உங்களை பார்க்கும்போது என் எலும்புகளை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, என்னை எகிப்திலே அடக்கம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். முக்கியமாக இந்த மக்கள் எகிப்தில் போகிறதுக்கு காரணம் உலகம் நாடு முழுக்க பஞ்சம்லாம் வந்தப்போ எகிப்தில் அதிகாரியாக போன யோசேப்பு தான் இந்த மக்கள் அங்கே போய் இருக்கிறதுக்கு காரணம். அது நாளடைவில் அவங்க அடிமைகளாக மாற்றப்பட்டாங்க. சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் நல்லா வாழ்ந்தாலுமே காலப்போக்கில் இந்த யோசேப்பின் அருமை தெரியாத அரசர்களால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளாக மாற்றி விட்டுருவாங்க. அப்படி தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாகவே அங்கே எகிப்தில் இருப்பாங்க. அப்போ யோசேப்பு நான் இறந்தாலும் என்னை கடவுள் உங்களை கண்டிப்பாக சந்திப்பார், அப்போ நீங்கள் என்னை இங்கேருந்து என் எலும்புகளை எடுத்துகிட்டு போயிடணும்னு சொல்லியிருப்பார். அதனால் அவரோட எலும்புகளையும் எடுத்துக்கிட்டு கிளம்புவாங்க. அப்போ பகலில் மேகமாகவும் நைட்டு நெருப்பாகவும் ஆண்டவர் அவங்கள வழிநடத்துவார். எப்போவுமே அவங்கள விட்டு விலக மாட்டார். அப்போ இவங்க கிளம்பி போயிட்டுருக்கிறப்போ பார்வோனுக்கு ஐயோ இவ்வளோ அடிமைகளும் விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்போ நம்ம இந்த நாட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் செய்கிறது, நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம், அதனால் படையை திரட்டி போய் அந்த மக்களை எல்லாம் திருப்பி கூட்டிகிட்டு மறுபடியும் அடிமையாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார். முடிவு பண்ணி எல்லாத்தையும் பேசி அவனோட அரசவையில் பேசி முடிவெடுத்து படைகள் கிளம்பிடும் இந்த இஸ்ரேல் மக்களை மறுபடியும் சிறைபிடிச்சு திருப்பி கொண்டு போய் அடிமையாக வைக்கிறதுக்கு. அப்போ எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கிறப்போ இஸ்ரேல் மக்கள் பார்த்துருவாங்க எகிப்தியரை தங்களை பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவங்க பயந்து போய் மோசேட்ட சொல்லுவாங்க, நாங்கள் சாகணும்னு முடிவு பண்ணி தான் நீ எங்களை இப்படி பண்ணியா, நாங்கள் எகிப்திலே அடிமையாகவே இருந்து செத்துருப்போம்ல, இப்படி யாரும் இல்லாத ஒரு பாலை நிலத்தில் நாங்கள் சாகணுமா அப்படின்ட்டு எங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுருங்க, நாங்கள் மறுபடி போய் எகிப்தியருக்கே அடிமையாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மோசே உறுதியாக சொல்லுவான், பயப்படாதீங்க, நிலை குலைஞ்சு போகாதீங்க, ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற விடுதலை செயலெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களை எவ்வளோ விடுதலை அற்புதங்கள் எல்லாம் பண்ணி உங்களை எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தார், அதனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற எகிப்தியர்களை இனிமேல் பார்க்க மாட்டீங்க, ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிம்பாரு. அப்போ மோசேக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், ஏன் என்னை நோக்கி அழுகிறாங்க, அவங்கள முன்னோக்கி போக சொல்லு, என்ன பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல முன்னோக்கி போக சொல்லு, நீ கோலை உயர்த்தி பிடிச்சேன்னா கடல் ரெண்டாக பிரிஞ்சிடும், அந்த உலர்ந்த கடலில் அவங்க போவாங்க, தரையில் போவாங்க, அதனால் நீ பயப்படாமல் அவங்கள முன்னோக்கி போக சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அப்போ மக்கள் முன்னோக்கி போக மோசே தம் கோலை கடலை நோக்கி நீட்டுவார். அப்போ கடல் ரெண்டாக பிளந்துரும், உலர்ந்த தரை வர ஆரம்பிச்சிடும். மக்கள் அந்த உலர்ந்த தரை வழியாக போவாங்க. இதில் அப்போவும் இந்த மேகத்தூணும் நெருப்புத்தூணும் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு சைடு மக்கள் இருந்த பக்கம் நெருப்பு தூணாகவும் இங்கிட்டு இருளை காட்டியிருந்தனால எகிப்தியர் இஸ்ரேலர்களை நேரடியாக அந்த கடலை தாண்டி பிடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க பிடிக்க முடியாது. அப்போ மக்கள் தாண்டி இஸ்ரேல் மக்கள் கடந்தோடனே ஆண்டவர் மோசேட்ட சொல்லுவார், நீ திருப்பி இந்த கையை கடல் மேலே மறுபடியும் கோலை நீட்டு, அப்போ இந்த எகிப்தியர் பாதி கடல் தாண்டி வந்திருப்பாங்க, அவங்க மேலே கடல் அமுக்கி அவங்கெல்லாம் அழிஞ்சிருவாங்க, அப்போ மக்கள் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மோசேயும் பண்ணுவார். அப்போது முதலாக ஆண்டவர் இந்த மக்களுக்காக இவ்வளோ இதாக போராடுறாருன்னு சொல்லி மக்கள் அச்சப்படுவாங்க. அதுதான் அந்த செங்கடலை கடந்து மக்கள் எகிப்திலேருந்து முழுமையாக, அதாவது பார்வோன் துரத்தி பிடிக்க முடியாத தூரத்துக்கு அந்த கடலை தாண்டி வந்துடுவாங்க. தாண்டி வந்தோடனே அது ஒரு பெரிய சந்தோஷமாயிரும். மோசே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவார், நீங்கள் தான் என்னோடய ஆற்றல், என் விடுதலை, என் கடவுள், என் முன்னோர்களோட கடவுள் அப்படியெல்லாம் சொல்லி அவர் ஒரு அழகான ஒரு வெற்றி பாட்டு பாடியிருப்பார். அதை நான் அடுத்த இதில் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு.